وبركاته. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. அல்லாஹ்வுடைய பூமியில் பாவிகளாக நடமாடிக்கொண்டிருந்தவர்கள் பாவமற்றவர்களாக மாறுவதற்குண்டான வாய்ப்பை மீண்டும் ஒரு ரமலான் மூலமாக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானில் பெற்ற இறையச்ச பயிற்சியின் மூலமாக மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது ஒரு பாவியாக சந்திக்க கூடாது என்ற லட்சியத்தோடு மிச்சம் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் வாழக்கூடிய தவறுக்கே ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவாராக என்ற பிரார்த்தனையோடு இருக்கும். வானுடைய ஆசைகள் இஸ்லாமிய பார்வை என்ற தொடர் தலைப்பில் நேற்றைய தினம் சில பல தகவல்களை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினமும் அது சம்பந்தமான கூடுதல் செய்திகள். வானுடைய ஆசைகளை பொறுத்தவரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனித்தனியான ஆசைகள். 100 கோடி மனிதர்கள் இருந்தால் 100 ஆசைகள். இந்த சபையில் 50 பேர் இருக்கிறோமா, 50 ஆசைகள், வேறு விதவிதமான தனித்தனியாக ஆசைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். நேற்று தினம் பார்த்தோம், பொதுவான ஆசைகள் என்று உண்டு. நாம கேட்டோம்னா என்ன ஆசை, என்ன எல்லாரும் சொர்க்கத்துக்கு போறவங்க ஆசைன்னு சொல்லுவோம். மாற்று கருத்து இல்லை. என்ன சொல்லுவோம், என்ன ஆசை, சொர்க்கத்துக்கு போகணும். இது மார்க்க ரீதியான ஆசை. இந்த உலகத்தில் வாழ்ந்துகின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் சில ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்கும். ரவிமைட்டு கேட்டா என்ன உங்க ஆசை, சொர்க்கத்துக்கு போனவங்க ஆசை விட்டுருங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எல்லாத்துக்கும் இந்த ஆசையை தந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன ஆசை? அது இருக்கட்டும். உலகத்துல வாழும் போது ஏதோ ஒரு ஆசை இருக்கும். கண்டிப்பா ஆசைகளற்ற மனிதர்கள், நேரத்தை சொல்லும் என்ன, ஆசைகளற்ற மனிதர்கள் யாரும் இருக்கவே முடியாது. என்ன ஆசை உங்களுக்கு? ஏதாவது இருக்குமா? ஹுசைனுக்கு என்ன ஆசை? வீடு கட்டணும். மனசுல இருக்கிறது சொல்றாரு. இதை நேரத்தை சொல்லிட்டேன். கலியில் பாய்க்கு என்ன ஆசை? மற்றவர்கள் கையேந்தாமல், மற்றவருடைய உதவியை கேட்காமல் வாழ்க்கை நல்ல மேற்கொள்வோம். என் தங்கக்கட உகாசாக என்ன ஆசை? கடன் இல்லாத வாழ்க்கை. என்னுடைய மூத்த சகோதரர் இஸ்மாயில் என்ன ஆசை? உம்ராக்கோ அஜுக்கோ போகணும்னு ஆசை. அப்படிக்காக அந்த ஆசை இருக்காது. ஏன்னா உம்ராக்கு அஜுக்கு போயிட்டு ஒவ்வொரு விதமான மாஷா. இப்படித்தான் நம்ம மக்கள். இந்த ஆசைகள்ல மனிதர்களுக்கு வகைப்படக்கூடிய ஆசைகள் இருக்கு. என்ன வகைப்படக்கூடிய ஆசை? சூழல் சார்ந்த ஆசைகள். சூழல் சார்ந்த ஆசைகள் இருக்கும். என்ன, சுற்றுச்சூழல் சார்ந்த ஆசைகள் இருக்கும். காலத்திற்கு தகுந்த மாதிரியான ஆசைகள் இருக்கு. காலத்துக்கு தகுந்த மாதிரியான ஆசை என்ன, வெயில் காலம் வந்துட்டு என்ன செய்வோம், எப்படா இந்த வெயில் காலம் போகும், சூடு தாங்க முடியலையே, அந்த சூட்ல என்ன, காற்றின் இதத்தை தாண்டி காற்றை தேடி ஓடி போய் சூடு தாங்க முடியல, எப்ப இந்த வெயில் காலம் முடியும் அப்படிங்கிற ஆசை என்பது விருப்பம், ஆசை என்பது எதிர்பார்ப்பு, ஆசை என்பது அப்படி சார்ந்தது. குளிர்காலம்
எப்பதான் அந்த குளிர்காலம் போவோம், இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சூட்டை தேடி என்ன குளிருக்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஸ்வெட்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் தேடி ஓடக்கூடிய நிலை. இப்படியாவது நிறைய ஆசை. சில பேருக்கு என்ன கேட்டேன்னு சொல்லுவாங்க, என் மகன் ஆஃபீலாக ஆக்கணும்னு ஆசை. யாருமே சொல்லுது என் மகனை அப்படி கேட்டுதான் சொல்லியிருப்பாரு. மாஷா ஆக்கிட்டார். அல்லாவுடைய கோவில ஆலிமாக்களாகவும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். மாஷா இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி நிறைய ஆஃபீல்களும் மாலிகளும் உட்கார்ந்துட்டார். இப்படி தனித்தனியான வேறு வேறு விதமான ஆசைகள். சில காலம் சார்ந்த ஆசைகள் என்னன்னா, 30 வயசு ஆச்சு பையனுக்கு, இன்னொரு திருமணம் பண்ணல, 30 வயசு இன்னொரு பொண்ணே அமையல, முதல்ல மகனுக்கு ஒரு திருமணம் முடிக்கணும். அதான் ஆசை. ஒரு பேரண்டிங் டிசைன் சொல்லுவாங்க. பெற்றோருக்கான இருக்கக்கூடிய திருமண ஆசை. பிள்ளைக்கு 25 வயசு ஆச்சு, காலேஜும் முடிச்சுட்டா, ஆலிமாவும் ஆயிட்டா, 25 வயசு ஆயிடுச்சுன்னா எப்ப மாப்பிள்ள ஒரு கவலையோடு என்ன ஆசைதான், கவலை சார்ந்த ஆசை இருக்கும். பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள, மகனுக்கும் மகனுக்கும் திருமணம் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஆசை என்ன? ஒரு குழந்தை பிறக்க வேண்டும். என்ன? மகனுக்கும் ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்ற ஆசை அப்படியே தொடர்ந்து. அந்த குழந்தை பிறக்க வேண்டும் ஆசையிலும் பாருங்க, கணவன் மனைவியாக இருந்தா கூட அதிலும் 2 விதமான ஆசை. மாப்பிள்ளை என்ன நினைக்கிறாரு, எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் ஆசைப்படுறாரு. மனைவி என்ன நினைக்கிறான், இல்லைங்க எனக்கு ஆண் குழந்தை தான் எனக்கு விருப்பமாக, ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று ஒரு குழந்தையை எதிர்பார்க்கக்கூடிய ஆசையில் கூட என்ன, கணவனுக்கு வேறு விதமான ஆசை, மனைவிக்கு வேறு விதமான ஆசை. அப்படி ஆசையாக பெற்று ஆசை தீர கொஞ்சி ஆசையாக வளர்த்து அந்த ஆசைகள் நிற்காமல் வளர்ந்து கொண்டே இப்படி தனித்தனி ஆசைகள், வேறு விதமான ஆசைகள், வேறு வேறு ஆசைகள். இதுல மார்க்கம் இந்த மனிதனை பார்த்து பொதுவாக அவனது ஆசையை பற்றி குர்ஆனும் சரி சுன்னாவும் சரி, பொதுவாக அவனது ஆசையை பற்றி இந்த துன்யாவில் அவன் எப்படி வாழ்கின்றான், குர்ஆன் சொல்லியிருந்து அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஜுர்துல் மகாபிர், செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை அல்லாஹ்வை விட்டும் பாராமுகமாக. செல்வத்தை பெருக்கும் ஆசை, அதான் இப்படியே சொல்றேன், செல்வத்தை பெருக்க வேண்டும் என்ற ஆசை உங்களை அல்லாஹ் விட்டும் பாராமுகமாக ஆக்கிவிட்டது. நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் ஹத்தா ஜுர்துல் மகாபிர், நீங்கள் மன்னரைகளை சந்திக்கின்ற ஒரு என்ன இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றேன். நபிமொழியில பார்க்கக்கூடிய செய்தி என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரியிலே 6435 436வது மொழி. ஆதமின் மகனுக்கு ஒரு தங்க ஓடை இருந்தால், தங்கத்தாலான ஒரு ஓடை, ஒரு ஆறு, ஒரு நதி இருந்தால் 2 தங்க ஓடைகள் வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார். 2 தங்கத்திலேயே ஒரு ஓடை இருக்கு, அதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ள பாருங்க எப்படியான ஆசை. இன்னொரு தங்க ஓடை இருந்தால் நல்லா இருக்கும் என்று ஆசைப்படுகின்றான் ஆதமுடைய மகன். அவருடைய வாயை மண்ணை தவிர, மரணத்தை தவிர வேறு நிரப்பாது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்க முடியாது. தனிப்பண்பார்களே, இந்த இதுதான் பேராசை என்ற இடத்தில் கொண்டு மனிதனை பொறுக்கி விடுகின்றது. இப்படியாக நாம் இந்த ஆசையுடைய தற்காலிக ஆசைகள், நிரந்தர ஆசைகள், சூழல் சார்ந்த ஆசைகள், காலம் சார்ந்த ஆசைகள் அவ்வப்பொழுது மாறிக்கொண்டே இருக்கும். இப்ப சாப்பிடாத மகரிப்பு நோம்புக்கு சரியா சாப்பிடவே இல்லை, பையன் முடிஞ்சு போய் நல்லா சாப்பிடணும் அல்லது வயதுக்கு தகுந்தவாறு வயசானதுக்கு போய் என்ன உணவு வேணும், அவர் இட்லி தோசை பண்ணுவாங்க. இட்லி தோசை தவிர 4 இட்லியும் நல்ல சட்னி சாம்பார் கிடைச்சா அப்படின்னு ஒரு ஆசைப்படுவாங்க. நம்ம இளம் பிள்ளைங்கிட்ட போன நினைச்சுவாங்க, நைட்டு 11 மணிக்கு போய் ஸ்ட்ரீட் அரேபியா போய் ஒரு சவரமா சாப்பிடுவாங்க. அதுதான் ஆசை. வயதுக்கு தகுந்தவாறு ஆசைகள் மாறும்.
ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளராக இருக்கக்கூடிய மனிதனுக்கு பேராசையை போய் நிற்கக்கூடிய என்ன நிலைக்கு நாம் ஆளாகாமல் அந்த பட்டியலில் நாம் இருக்க வேண்டும். இது ஒரு பாயிண்ட். இரண்டாவது, மனிதனுடைய ஆசைகள் எந்த அளவுக்கு ஆபத்தில், எந்த அளவுக்கு அசிங்கமாக, எந்த அளவுக்கு அருவருப்பாக அந்த ஆசைகள் எல்லைகளை மீறுகின்ற பொழுது, எல்லைகளை தாண்டுகின்ற பொழுது, அந்த ஆசைகள் வரம்பை மீறுகின்ற பொழுது, அந்த ஆசைகள் கட்டுப்பாட்டை கடக்கின்ற பொழுது, எவ்வளவு ஆபத்தான ஆசைகளில் இந்த மனிதன், அருவருப்பான ஆசைகளில் இந்த மனிதன், அசிங்கமான ஆசைகளில் மனிதன் விழுந்து விடுகின்றான் என்பதற்கு இந்த உலகம் சாட்சி. எல்லா விதமான சமூக சீரழிவு, சமூக தீமைகள், கலாச்சார சீர்கேடுகள் எல்லாவற்றையும் கட்டவிழ்த்து விட்ட சமூகத்தின் சாட்சியாக நாம் எழுதுவோம். எப்படி மிக மோசமான ஆசை, கொடூரமான ஆசை, சாட்டிஸ்ட் என்று சொல்லுவாங்க. சாட்டிஸ்ட் சைக்கோடெல்லாம் பேசுவதா இல்லையா? அப்படியான ஆசைகள். அதுல சில ஆசைகளை சொல்லி வேகமாக கடந்து வரும். அப்படி நிதானமாக சொல்லிக் கொண்டு போகக்கூடிய ஆசைகள் அல்ல இந்த மனிதனுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக சீரழிவின் பின்னணியிலான ஆசை. எப்படியான ஆசைகள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். எதை ஒரு மனிதனுடைய ஆசைகள், இந்த பூமியில் வாழக்கூடிய ஆணும் பெண்ணும் தங்களுடைய இச்சைகளை தனித்துக் கொள்வதற்காக, தன்னுடைய உணர்வுகளை மீட்டுக் கொள்வதற்காக, தனது பாலியல் உணர்ச்சியை தனித்துக் கொள்வதற்காக எந்த வாசலை இஸ்லாம் காண்பிக்கின்றதோ அதற்கு நேர்மாறான ஆசை. ஒரு பெண்ணின் மீது ஆசை கொள்ளக்கூடிய லெஸ்பியன், ஒரு ஆணின் மீது ஆசை கொள்ளக்கூடிய ஹோமோசெக்ஸ். ஒரு ஆணுக்கு பெண்ணின் மீது ஈர்ப்பு வர வேண்டும் இயல்பு, ஒரு பெண்ணுக்கு ஆணின் மீது ஈர்ப்பு வர வேண்டும் இயல்பு. அந்த ஈர்ப்பும் கூட அனுமதிக்கப்பட்ட வழியில் அது தனித்துக் கொள்ளக்கூடிய வாசலை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் ஆரோக்கியம், அதுதான் சமூகத்திற்கு உண்டான பாதுகாப்பு. கண்டிப்பாக கேரளாவோட சமூகத்தில் கடந்த வருடம் ஒரு முஸ்லிம் சகோதரிகள், இரண்டு பெண்கள் சகோதரிகள், இரண்டு நண்பர்கள், தோழிகள், நாங்கள் ஒன்றாகத்தான் வாழ்வோம், நாங்கள் ஒருவரை ஒருவர் விரும்புகின்றோம், எனக்கு அவள் மீது ஆசை, அவளுக்கு என் மீது ஆசை, நாங்கள் வேறு ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய இப்படியான ஒரு பொதுவான இயல்பான வாழ்க்கை நாங்கள் தேர்ந்தெடுக்க தயாராக இல்லை என்று குடும்பத்தை பெரிய இஷ்யூ கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் எங்களுக்கு உண்டான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை என்ற பெயரால், சுதந்திரம் என்ற பெயரால் கட்டவிழ்த்து நடக்கக்கூடிய மிக மோசமான சூழலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பாலியல் எதிர்பாலியலை தாண்டி வேறு விதமான அதுக்கு அடுத்தது மிக மோசமானது பீஸ்டியாலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கொடூரமான ஆசைகள். இன்றைக்கு பொதுவாக எப்படியான இச்சை தனித்துக் கொள்ளக்கூடிய நிலையை விட்டு மாறி இறந்த சடலத்தோடு உறவு கொள்வதற்குண்டான ஆசை. என்ன கல்லறைகளுக்கும் கூட காவல் தேவைப்படக்கூடிய, என்ன உயிரிழந்த பின்பு கூட தன்னுடைய கருப்பு பாழாக்கப்படுவதை, உயிரிழந்த பின்பு கூட தன்னுடைய உடல் சிதைக்கப்படக்கூடிய நிலையிலிருந்து பெண் சமூகம் இன்னும் பாதுகாப்பு பெறவில்லையோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு கல்லறையில் புதைக்கப்பட்ட உடலை தோண்டி எடுத்து இறந்த சடலத்தோடு உறவு கொள்ளக்கூடிய என்ன மிக மோசமான நெக்ரோஃபிலியா, நெக்ரோஃபிலியா என்று சொல்லக்கூடிய மிக மோசமான கல்லறைகளுக்கு காவல் போடக்கூடிய மேற்கத்திய நாடுகளில் இன்றைக்கு அப்படியான மோசமான கலாச்சாரம் மிக சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது என்ன ஆசை, எந்த அளவுக்கு ஆசைக்கு போறா பீஸ்டியாலிட்டி, ஜூஃபிலியா. என்ன தெரியுமா? மிருகங்கள் உறவு கொள்வதை பார்த்து ரசிக்கக்கூடிய ஆசை. மிருகங்கள் உறவு கொள்வதை பார்த்து ரசிக்கும், இது ஒரு பாட்டு. அடுத்தது மிருகத்தோடையே உறவு கொள்ள வேண்டும் என்ற ஆசை. மிருகத்தனமான ஆசை. மிருகத்தனமான ஆசை என்பது வேறு, மிருகத்தின் மீதே ஆசை கொள்வது என்பது வேறு. அதிலே புள்ளிவர்கள் சொல்கின்றது, அந்த மிருகத்தின் மீது உறவு கொள்ளக்கூடிய விஷயத்தில் ஆடுகள் தான் மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றது.
போன மாசம் மத்திய பிரதேசத்துல ஒரு வழக்கை பதிவு செய்யப்பட்டிருந்த ஆட்டை பாலியல் துன்புறுத்தல் செய்து என்ன வழக்கு. மிக மோசமான ஆசை. இன்னும் நிறைய இருக்க மாணவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் நம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள்ளாவிட்டார். இதெல்லாம் சின்ன ஒரு சாம்பிள்ஸ், ஒரு உதாரணமாக சொல்லப்பட்ட சமூகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மோசமான ஆபத்தான ஆசைகளுக்கான பட்டியலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான புள்ளி விவரங்கள் கொண்டிருந்தார். இதெல்லாம் எப்ப நிகழும், எப்ப அந்த வலையில் மனிதன் விழுவார், தனக்கென்று ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையை அவன் அமைத்துக் கொள்ளாவிட்டார், ஒரு ஒழுக்கமான வாழ்க்கைக்குள் தன்னை பொருத்திக் கொள்ளாவிட்டார், ஒரு நாகரீகமான கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் தீர்மானிக்காவிட்டால், எனக்கு என்ன கட்டளை இடப்பட்டிருக்கின்றதோ அந்த இடத்துல நான் வாழ்வதுதான் என் ஒழுக்கத்திற்கும் கற்புக்கும் கண்ணியத்திற்கும் பாதுகாப்பு என்று ஒரு மனிதன் நினைக்காமல் போய்விட்டால் அவர் என்ன ஷாக்டிஸ்டாக மாறி எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளக்கூடிய நிலைக்கு போய்விடுவார். இன்னைக்கு பார்க்கின்றோம். அடுத்ததாக இன்றைய இளைய சமூகம் மிக மிக ஆசைப்படக்கூடிய காரியங்கள், அவர்கள் விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு களம் செல்போனால் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தை இன்றைக்கு கண்முன்னாலே பார்த்து கொண்டிருக்கிறோம். செல்போனை பயன்படுத்துவதனுடைய ஆசை மலிந்து 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 மிகைத்து 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 அதிலேயே விழுந்து ஒரு விதமான போதைக்கு அடிமையாகி அதன் மூலம் பார்க்கக்கூடிய எல்லா விதமான நாசகார சிந்தனைகளுக்கும் ஆளாகி இன்றைக்கு இளைய சமூகம் எல்லா சமூகமும் பெண் சமூகம் உட்பட சீரழிந்து கொண்டிருக்கும் நிலையை பார்க்கிறேன். நாமும் சரி, நமது பிள்ளைகளும் சரி, நம்முடைய சந்ததிகளும் சரி, எதிர்கால தலைமுறையும் சரி, அல்லாஹ் விதித்த வரம்பிற்குள் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்குண்டான முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன ஆசைப்பட வேண்டும் என்று பாருங்க. எங்கே எப்படி எதன் மூலமாக சுப்ஹானல்லாஹ் நம்பிக்கையாளர்கள் ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் நீங்க பெண் சமூகத்திற்கு ஒரு செய்தி. பிராவுடைய மனைவியை பற்றி நமக்கு தெரியும். பிராவன் எப்படிப்பட்டவன்? கொடுங்கோல் ஆட்சி. நானே இறைவனின் வாழ்ந்தட்டி இந்த பூமியிலே தெரிந்தவன். அவ்வளவு மோசமானால் பாருங்க, பெண் சமூகத்திற்கு யாரை எதை ஆசைப்பட வேண்டும் என்பதை ஆசை இந்த தலைப்பு இருக்கிற காரணத்தினால பிராவுனுடைய மனைவி எதை ஆசைப்பட்டார்? சுப்ஹானல்லாஹ் 66வது அத்தியாயத்திலே 11வது வசனத்தில் ஆசியா அம்மையார் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு தன் ஆசை வெளிப்படுத்துகின்றார். 66வது அத்தியாயத்துல 11வது வசனத்திலும், இறைவா, சொர்க்கத்தில் உன்னிடம் எனக்கு ஒரு வீட்டை எழுப்புவாயாக. யாருடைய மனைவி ஆசை வச்சாங்க? நம்ம கேட்டமா இல்லையா? எந்த வீடு சொன்ன மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு ஆசை. துனியாவில் வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசையை தாண்டி சொர்க்கத்தில் வீடு வேண்டும் என்ற ஆசைக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற வேண்டும் என்று முயற்சியின் நினைப்பு மட்டும் போதுமா? முயற்சியின் நினைப்பு மட்டும் போதுமா? அந்த களம் சரியாக வேண்டும் அல்லவா? நான் நினைத்தது கிடைக்க வேண்டும் இல்ல, அதற்காக உழைக்கக்கூடிய, இபாதத் செய்யக்கூடிய, இறையச்சத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய, இறை நினைவோடையே இந்த பூமியில் நடமாடக்கூடிய மனிதனாக வாழ்ந்த பிராவுடைய கொடுங்கோல் ஆட்சியனுடைய மனைவி அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை, யா அல்லாஹ், என்ன எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை தருவாயாக. ரப்பிபினிலி இந்தக பைத்துல் ஃபிஜர், எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை தருவாயாக. ரொம்ப ஆசை வச்சிருக்காங்க. என்ன ஆனால் எப்படி இருந்த வாழ்க்கை? என்னுடைய வாழ்க்கை பட்டத்து ராணி, துனியாவிலேயே எல்லா விதமான சொர்க்கத்தினுடைய அச்சுணை அச்சுணை அத்துணை காரியங்களும் கிடைக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் ஒரு பெரிய அரசனுடைய மனைவியில எப்படியான வாழ்க்கை கிடைச்சு அதை விரும்பவில்லை அவர்கள். இதுதான் நமக்கான பாடம் போல. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழி மிகச்சிறந்த. இந்த துனியா முஃமின்களுக்கு சிறைச்சாலை, காஃபிர்களுக்கு சொர்க்கம். இந்த துனியா மூமின்களுக்கு சிறைச்சாலை. துனியா அஸ்ஸிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர்.
நாம் இந்த துனியாவை சிறைச்சாலையாகத்தான் பார்க்க வேண்டும். எந்த விதமான ஆசைகள் நம்மை நெருக்கினாலும் உடன்படக்கூடிய இடத்திற்கு நாம் போவோம். எல்லா விதமான ஆசைகள் நம்மை துரத்தும். பொருளாதார ரீதியாக என்ன, பொன் ரீதியாக, பெண் ரீதியாக என்ன, ஒரு வித சபலங்கள் ரீதியாக அந்த ஆசைகள் துரத்தும். நல்லா பாதுகாக்க வேண்டும். நாம் அடிக்கடி சொல்வதற்கானவர்களே, வாய்ப்பும் சூழலும் நமது வாசலை தட்டாத வரைதான் நாம் யோக்கியர்கள். ரொம்ப ஆழமா மனசுல பதிவுச்சு. வாய்ப்பும் சூழலும் நம்முடைய வாசலை தட்டாத வரைதான் நாம் யோக்கியர்கள். வாய்ப்பும் சூழலும் நம்முடைய வாசலை தட்டிவிட்டால் தெரியும் நமது வண்ணவாதங்கள். இப்படித்தான் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பெண் ஆசை காட்டினார். எனது இச்சைக்கு நீ இணங்க வேண்டும் யூசுப், நீ எனது உணர்வுக்கு நீ அடிபணிந்தே ஆக வேண்டும் என்று துரத்தி 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 துரைத்தி வசியாத பொழுது தப்பித்து 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 தன்னை பாதுகாத்த பொழுது கடைசி அஸ்திரம் யூசுப், நீ என் ஆசைக்கு இணங்க மறுத்தார், என் உணர்வுக்கு நீ உடன்பட மறுத்தார், என் இச்சையை தடிப்பதற்கு நீ ஒத்துழைக்க மறுத்தார், உன்னுடைய சிறையிலே கண்டு. பொதுவாகவே ஆட்சியாளர்கள் எடுக்கக்கூடிய கடைசி அஸ்திரம். அதனாலதான் அரசியல் களங்களும் அரசியல் காட்சிகளும் ஏன் மாறிக்கொண்டிருக்கின்றது. பயமுறுத்தல், மிரட்டல், இல்ல இங்க போயிட்டா அப்படி, அங்க போயிட்டா இப்படி, ஏன் ஒழிக்குவான் என்பது மாதிரியான மிரட்டல். இது அபாயகரமான அரசுடைய மறுபக்கத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் யூசுப் எனது ஆசை கொடுக்கப்படப்பட்ட இருக்கிறது, ஜெயில போட்டுருவேன் மிரட்டல். சொல்ற யூசுப்ல இந்த செய்தி கேட்ட உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு மனிதராக இருந்து சொன்ன வார்த்தை என்ன? கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி. யா அல்லாஹ், எந்த நாளுக்கான காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று இவர்கள் என்னை நிர்பந்திக்கின்றார்களோ அதை விட சிறைச்சாலை எனக்கு போதுமானது. அந்த ஆசைக்கு உடன்படவில்லை. இறைச்சத்தோடு இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் இப்படியான ஆசைக்கு உடன்பட மாட்டார்கள் என்பதை புரிந்தால் அன்பானவர்களே, நாமும் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை எல்லாவற்றிலும் கேட்போம். அப்படியான ஆசை வைப்போம். என்ன, இந்த பூமியில் அசிங்கமான அருவருப்பான ஆசைகளோடு நம்பிபடி பாருங்க. நம்ம பொதுவான ஆசையை சொல்லுவோம். என்ன, முதியவர்கள் வயதாகியும் கூட எப்படியான ஆசை நெருக்கும் என்பதை நம்பிபடி சொல்லிட்டு, முதியவர்களுடைய மனம் போல இரண்டு விஷயங்களில் இளமையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று, இந்த இன்மை வாழ்வின் மீது உள்ள ஆசை, அவர்கள் இந்த துனியாவின் மீது உள்ள ஆசை. இரண்டாவது, நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன நபிமொழி அறிஞர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹீஹ் புகாரியில் 6420 அடிப்படையில் பார்க்கிறார். நாமும் இதை ஆசைப்பட வேண்டும். சொர்க்கத்தை ஆசைப்பட வேண்டும். சொர்க்கத்தில் ஒரு வீட்டை ஆசைப்பட வேண்டும். ஆசைப்படுவதோடு நின்றுவிடக் கூடாது. அதற்கான முயற்சி, அதற்கான உழைப்பு, அதற்கான நேர ஒதுக்குதல், அதற்கான இஸ்ஸத், அதற்கான எல்லா விதமான தயாரிப்புகளும் நமக்கு வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாக அந்த ஆசையை அடையக்கூடிய வாக்கியத்தை அவர் தருவார். நாளைய தினம் ஒரு பூமியுடைய விசாலமான ஆசைகள் எப்படி இருக்கும், ஒரு பூமி எப்படிப்பட்ட இரண்டு ஆசைகளை கொண்டவராக இந்த பூமியில் வாழ வேண்டும் என்ற விஷயங்கள் சம்பந்தமாக நாளைய தினம் அல்லாஹ் ஆயுளும் ஆரோக்கியத்திற்குரிய பட்சத்தில் சில தவறுகளை பார்ப்போம். அல்லாஹ் இந்த சபையில் ஒன்று கூட்டியதை போலவே சொர்க்கத்தில் ஒன்று கூட்டக்கூடிய ஒரு வாக்கியத்தை அனைவருக்கும் தருவதாக. அல்ஹம்துலில்லாஹ்.